இன்று பொங்கல் ஒரு உலகளாவிய பண்டிகையாக மாறியுள்ளது. தமிழ் சமூகமும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் கலாச்சாரத்தை நேசிப்பவர்களும் இதை உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள். நானும் அவர்களில் ஒருவன். இந்த சிறப்புமிக்க பண்டிகையை உங்கள் அனைவருடனும் கொண்டாடுவது ஒரு பாக்கியம் என நான் நினைக்கிறேன். பொங்கல் என்பது நமது தமிழ் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். இது நமது விவசாயிகளின் கடின உழைப்பிற்கு, பூமி மற்றும் சூரியனுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு தினமாகும். இது இயற்கை, குடும்பம் மற்றும் சமூகத்திற்கு இடையிலான சமநிலைக்கான பாதையையும் நமக்கு காட்டுகிறது. லோஹரி, மகர சங்கராந்தி, इस समय देश के अलग अलग हिस्सों में மாக் பிஹு மற்றும் பிற பண்டிகைகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகின்றன. இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள எனது அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் பொங்கல் மற்றும் அதை தொடர்ந்து வரும் அனைத்து பண்டிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த ஆண்டு தமிழ் கலாச்சாரம் தொடர்பான பல நிகழ்வுகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வழிபாடு செய்தேன். गंगई कोंडा चोलापुरम मंदिर में पूजा की. வாரணாசியில் நடந்த காசி தமிழ் சங்கமத்தின் போது நான் எங்கிருந்தாலும் ஒவ்வொரு கணமும் அதனுடன் இணைந்த கலாச்சார ஒற்றுமையின் ஆற்றலை உணர்ந்தேன். பாம்பன் பாலத்தின் திறப்பு விழாவிற்கு ராமேஸ்வரம் சென்றபோது தமிழ் வரலாற்றின் மகத்துவத்தை மீண்டும் ஒரு முறை கண்டேன். நமது தமிழ் கலாச்சாரம் அகில இந்தியாவிற்கு மட்டுமல்ல, அனைத்து மனித குலத்திற்கும் பொதுவான பாரம்பரியமாகும். பொங்கல் போன்ற பண்டிகைகள் நான் பேசுகின்ற ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வை மேலும் வலுப்படுத்துகின்றன. பொங்கல் பண்டிகை இயற்கைக்கு நன்றி செலுத்த நம்மை தூண்டுகிறது. வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயலால். அதை நம் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூமி நமக்கு இவ்வளவு கொடுக்கும் போது அதை வளர்ப்பது நமது பொறுப்பு. அடுத்த தலைமுறைக்கு மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, தண்ணீரை பாதுகாப்பது மற்றும் வளங்களை நியாயமான முறையில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது. மிஷன் லைஃப் எனப்படும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை ஏக் பேட் மாங் கே நாம் எனப்படும் தாயின் பெயரால் ஒரு மரம் திட்டம் மற்றும் அமிர்த் சரோவர் எனப்படும் எதிர்காலத்திற்காக நீரை சேமிக்கும் திட்டம் போன்ற எங்கள் பிரச்சாரங்கள் இந்த உணர்வை மேலும் மேம்படுத்துகின்றன.
पर्यावरण के अनुकूल बनाने के लिए விவசாயத்தை மேலும் நிலையானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் மாற்ற நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம். எதிர்காலத்தில் நிலையான விவசாய முறைகள், நீர் மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை என்கின்ற போது நான் தொடர்ந்து கூறி வருவது போல ஒரு துளி நீருக்கு அதிக பயிர் என்ற அந்த கொள்கை, இயற்கை விவசாயம், வேளாண் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டல் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும். நமது இளைஞர்கள் இந்த அனைத்து பகுதிகளிலும் புதுமையான சிந்தனையுடன் முன்னணியில் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயம் குறித்த ஒரு மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். அங்கு நமது தமிழ் இளைஞர்கள் செய்து வரும் குறிப்பிடத்தக்க பணியை நான் கண்டேன். அவர்கள் தங்கள் தொழில்முறை வாழ்க்கையின் உயர்மட்ட ஆசைகளை விட்டுவிட்டு வயல்களில் வேலை செய்வதை நான் கண்டேன். விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள எனது இளம் தமிழ் நண்பர்கள் நிலையான விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்த இந்த பிரச்சாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது உணவு தட்டுக்கள் நிரம்பி இருப்பதையும், நமது பைகள் பணத்தால் நிரம்பி இருப்பதையும், நமது கிரகத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதையும் நமது இலக்காக நாம் கொள்ள வேண்டும். நண்பர்களே, தமிழ் கலாச்சாரம் உலகின் மிகவும் பழமையான வாழும் நாகரிகங்களில் ஒன்றாகும். தமிழ் கலாச்சாரம் நூற்றாண்டுகளை இணைக்கிறது, வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்கிறது மற்றும் நிகழ்காலத்திற்கு முன்னோக்கி செல்லும் வழியை காட்டுகிறது. அதன் வேர்களில் இருந்து வலிமையை பெற்று புதிய சாத்தியங்களை நோக்கி முன்னேறுகிறது. இன்று இந்த பொங்கல் பண்டிகையின் புனிதமான சந்தர்ப்பத்தில் இந்தியாவை முன்னோக்கி செலுத்தும் நம்பிக்கையை நாம் உணர்கிறோம். எப்படிப்பட்ட இந்தியா என்றால், அதன் கலாச்சாரத்துடன் இணைக்கப்பட்ட, அதன் நிலத்தை மதிக்கின்ற மற்றும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையால் நிறைந்த ஒரு இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்குகின்ற நம்பிக்கையை நாம் பெறுகிறோம். இனிய பொங்கல் நல்வா கலத்துக்கல வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.